ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சிறுவர் பூங்கா குடியிருப்பு பகுதிகளில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ராமநாதபுரம் தங்கப்பா நகரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக புதிதாக சுமார் 35 லட்சம் செலவில் நடைபாதையுடன் கூடிய சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மாதம் பெய்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து பூங்கா முழுவதுமே தண்ணீர் தேங்கியது. இதனால் பூங்காவை திறக்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மழை பெஞ்சதுலேருந்து இந்த பார்க்கில் தண்ணி வெத்தலை. பார்க்கு திறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ 2-3 ட்ரிப்பு மழை பெஞ்சல தண்ணி கிடந்தது அப்படியே தான் இருக்குது. பாதாள சாக்கடை பூரா வெளியேறி தெரு பூரா சாக்கடை கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே இருக்குது. இன்னும் அது சுத்தம் பண்ணி இது பண்ண முடியல. திறப்பு விழா காணாமலேயே பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வராமல் பூங்கா கழிவுநீர் மற்றும் மழைநீரால் மூழ்கி கிடப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பார்க்கு பூங்காவுக்குள்ள அவகாட்டியும் தண்ணி கிடக்கு, சாக்கடை தண்ணி கிடக்கு, மழை தண்ணியும் சேர்ந்து ரெண்டும் கிடக்கு. அதை ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் ஒரு நல்லது. அத்துடன் பூங்காவை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளையும் கழிவுநீர் சூழ்ந்து உள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி மாற்றிடத்தை தேடி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இந்த பாதாள சாக்கடை டெய்லி இந்த மாதிரி ரோட்ல ஃபுல்லா போய் நிற்குது. இது எப்படி புள்ள குட்டியில சின்ன பிள்ளைலாம் எப்படி இருக்கிறது? எத்தனை வாட்டி போய் சொன்னாலும் யாருமே அதை சரி பண்ற மாதிரி தெரியல. எப்படி பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இருப்பாங்க? பயங்கரமா கொசு. அதை கிளீன் பண்ணவும் மாட்டாங்க, வர மாட்டாங்க. வீட்டு வாசல் நெட்டுக்க கம்ப்ளீட் அந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி நிக்குது. அதெல்லாம் பாதாள சாக்கடை கிளம்பி போயிருக்கு. இது 1 மாசமா இருக்கு. இது ரெகுலரா இதே மாதிரியே வந்துகிட்டே இருக்கு. இது இப்ப இந்த இடத்துல எல்லாம் கொடுத்தனம்னா இருக்கவே முடியாது. வீடை காலி பண்ணி வேற எங்கிட்டாவது தான் போகணும். சொந்த வீடுக்காரங்க வித்துட்டு போகணும். மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தின் இவ்விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அலங்கோலமாக காட்சியளிக்கும் பூங்காவை மறுசீரமைப்பு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.